வெல்கம் டு சன்ரைஸ் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மல்லி சாதமும் மீன் மேக்கர் கிரேவியும் பண்ண போகிறோம். மல்லி சாதத்துக்கு சாதத்தை வேக வச்சுருக்கேன். மல்லி சாதத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். மல்லி அரைக்கட்டு, கடுகு உளுந்து தாளிக்க, மிளகாவும் தாளிப்புக்கு. இப்போ ஜாரில் போட்டு நைஸாக பேஸ்டாட்டம் அரைச்சிக்க போகிறோம். மல்லி அரைச்சிட்டோம். இந்த பாருங்க, அரைச்சி அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இனிமேல் இதை எப்படி தாளிக்கலான்னு சொல்லி நான் காமிக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டால் போதும். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காயவும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கடுகு உளுந்து, அதை போட்டுடலாம். கடுகு உளுந்து நல்லா சிவக்க வறுக்கட்டும். குழந்தைங்களுக்கு லஞ்சு ரெடி பண்ணும்போது இந்த மல்லி சாதமும் மீன் மேக்கர் கிரேவியும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் தான் டைம் ஆகும். குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். கடுகு உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதிக ஸ்பீடாக வச்சுருந்தீங்கன்னா கருகிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நான் நல்லா வறுபட்டுருச்சு இல்லையா? இதுக்கடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மல்லி, அதை அதோட சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் மட்டும் நல்லா உங்களுக்கு வந்து அந்த தண்ணி சத்தெல்லாம் இஞ்சி கொஞ்சம் வத்தி கெட்டியாக வந்துருச்சுன்னா நம்ம சாதத்தோடு கிளறும்போது சூப்பராக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கிண்டி வச்சுருங்க. அவ்வளோதான். நல்லா உங்களுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கீங்க. அது ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வந்து கெட்டியாயிருச்சுன்னா இப்போ அமர்த்திட்டு நம்ம சாதம் கிளறி காமிக்கிறேன். உங்களுக்கு மீன் மேக்கர் கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருளுங்கிறத காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். வெந்நீரில் வந்து நீங்கள் மீன் மேக்கரை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு வெங்காயம், ஒரு 3 வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லி இலை, அதுக்கு தேவையான அரைப்புக்கு வந்து தேங்காய், கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூவு, அவங்க எல்லாம் போட்டு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அரைச்சி எண்ணெய் எப்படி தாளிக்கிறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. கிரேவிக்கு எப்போதுமே கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெங்காயம், அது கூட கொஞ்சம் தக்காளி சேர்த்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டு அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளி போட்டு பேஸ்ட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இன்னொரு மிக்ஸி ஜாரில் இந்த தேங்காய், இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாத்தையுமே இதில் போட்டு அரைச்சிக்கலாம். ஏன் இதை தனியாக அரைச்சிக்கணுன்னா குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்களாம் சாப்பிடும்போது வாயில் கடிபடுன்னு சொல்லிட்டு விரும்ப மாட்டாங்க. அதனால நம்ம வாசத்துக்காக தனியாக ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட நம்ம 2 சோம்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். நீங்கள் அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சிட்டோம். இனிமேல் எப்படி தாளிக்கலாங்கிறத நான் காமிக்கிறேன் எப்படி செய்கிறது. கிரேவிக்கு எப்படி வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு, ஒரு பட்டை இலை, நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், இது நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வரவும் அடுத்து தக்காளி, மல்லி இலை, 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா அதையும் வதக்கிடுவோம். கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ அரைச்சே தக்காளி, வெங்காயம், அந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. நல்லா வதங்கவும் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் இந்த பச்சை வாசனை போகும். வெங்காயம் தக்காளி அரைச்சி போட்டோம்னா கிரேவிக்கு வந்து நல்லா கெட்டித்தன்மை கொடுக்கும். சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும்.
வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அரைப்பாங்க. உங்கள் அவசரத்துக்கு வேணும்னா நீங்கள் அப்படி வதக்கிட்டு கூட அரைச்சிக்கலாம். நாங்கள் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறதுனால என்னால் அப்படி செய்ய முடியல, அதனால் நான் அரைச்சிட்டே வதக்கிக்கிறேன். நீங்கள் இந்த மசாலா வாட போகிற வரையும் கொஞ்சம் வதக்கிட்டிங்கன்னா நல்லா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிடும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். எண்ணெய் லைட்டாக தான் ஊற்றுனேன், அதுவே நல்லா நிறைய பிரிஞ்சு வருது பாருங்கள். சைடெல்லாம் தெரியுதா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ மீன் மேக்கர் நம்ம கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா தண்ணி பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டு அந்த மீன் மேக்கரையும் அதில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த மசாலெல்லாம் அதோட சேரும்போது நல்லாயிருக்கும். நம்ம தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். 2லேருந்து ஒரு 4 ஸ்பூன். நீங்கள் தேவை காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா அதிகம் போட்டுக்கோங்க, காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இதை நான் நல்லா கிளறி விட்டுக்கலாம். மீன் மேக்கர் போட்டு நம்ம கிளறி விடும்போது அந்த மீன் மேக்கரில் இருக்கிற தண்ணியே நமக்கு வந்து நல்லா கொஞ்சம் விட்டு ஃப்ரீயாக வந்துடுங்க. கிரேவிக்கு வைக்கிறதுனால நம்ம சின்ன டம்ளரில் 1 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி 2 கிளறிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த இதுலைன்னா அது சீக்கிரமாக கொதிச்சிடும். தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அந்த மசாலா வாடெல்லாம் போயிடும். போகவும் நம்ம தேங்காய் மசாலா அரைச்சோம்ல அந்த கலவையை ஊற்றி நம்ம கிண்டி இறக்கி வச்சிடலாம். வச்சு பாருங்கள், இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் மசாலாவை ஊற்றி இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா ரெடி ஆயிரும். மீன் மேக்கர் கிரேவி ரெடிங்க. ஏன்னா தேங்காய் போட்டிருக்கிறதுனால 2 3 நிமிஷம் வரைய அப்படியே இருக்கட்டும். இந்த ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், மீன் மேக்கர் கிரேவி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். மல்லி சாதமும் மீன் மேக்கர் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. பின்னாடியே தள்ளி எடுத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.